கற்பழிப்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு நடந்திருக்கும். இப்போ அதெல்லாம் நடக்குதான்னா அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கையில் அங்கே ஒன்றுமா நடக்கிறது நியூஸில் பார்க்குறோம். ஆனால் எவனும் அதை பற்றி சினிமா எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது மாதிரியான கதை எழுதுறதுக்கு எவனுமே தயாராக இல்லை. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், நீங்கள் இப்போ கடைசியில் நீங்கள் பார்த்த படங்களெல்லாம் சிலதில் பாருங்கள், பெண்களை கற்பழிச்சாங்கன்ற மாதிரியான கதைகள் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, குழந்தைங்களை கற்பழிச்சாங்கன்னு, ஏமாத்துனாங்க, அங்கே கை வச்சாங்க இங்கே கை வச்சாங்கன்ற மாதிரி குழந்தைங்க சார்ந்த பாலியல் பிரச்சனைகளை வச்சு படங்கள் எடுக்கிறாங்க நிறைய. பெரியவங்களை விட்டுட்டாங்க, இப்போ பெரியவங்களை விட்டுட்டாங்க, குழந்தைகளை வச்சு எடுக்கிறாங்க. எப்படி மாறி இருக்கு பாருங்க. இப்போ ஒரு அந்த 18 வயசு கீழே இருந்தால் அதெல்லாம் குழந்தைங்களாம் நம்ம நாட்டில் நடக்குது. வெளிநாட்டுங்களெல்லாம் 16 வயசு, சில நாட்டில் 14 வயசு, இப்படியெல்லாம் மாறி போயிருக்கு. இதெல்லாம் மாறி போயிருக்கு எல்லாத்துக்கும். நம்ம கலாச்சாரம் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு காலத்தில் 13 வயசில் டீனேஜ்னு சொல்லக்கூடாது, 12 விட்டுட்டு 13 வந்தோடனே டீனேஜ் ஆனவுடனே 13 வயசுலேருந்தே கல்யாணமே பண்ணாங்க. நமக்கெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கான ஹார்மோன் சுரப்புகளை பற்றியான விஷயங்கள். ஹார்மோன் பேரெல்லாம் சொல்லி அறிவியல் பூர்வமெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுக்குன்னு சில சுரப்புகள் இருக்கிறது, பெண்ணுக்குன்னு சில சுரப்புகள் இருக்கிறது. அந்த சுரப்பிகளுடைய தன்மை சுரக்க அவங்களுடைய உடல்லையும் மனலையும் மாற்றங்கள் வரும். தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனால் அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால 13 வயசுலேருந்து அந்த மாற்றம் வருங்கிறதுனால பண்ணாங்க. நீங்கள் என்ன 13 வயசுலாம் இல்லை, இன்றைக்கெல்லாம் 10 வயசுலலாம் பெரிய பொண்ணு ஆகிறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம பெண்கள்லாம் 10 வயசுலலாம் ஆயிடுறதெல்லாம் தான் நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஆண்களுக்கு 13 வயசுனா பெண்கள் அதை விட ஒரு 3 வருஷம் முன்னாடியே கூட பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. இப்போது 10 வயசுலேருந்து 13 வயசுலேருந்து அவங்கள அறியாமலே அவங்களுக்கு உணர்வுகள்லாம் தூண்டப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இனம் புரியாமலே நடக்கும், தெரியாமலே நடக்கும். முந்தியெல்லாம் ஆணும் பெண்ணும் கூடி குழாவி கும்பலாக வாழ்ந்த காலத்துலேயும் நடந்தது. இன்றைக்கி அப்படி இல்லாமல் ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு இருக்கிற காலத்துலேயும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சினிமா மூலியமாக நிறைய நடக்கும். சினிமா பார்க்கறதுனால நிறைய நடக்கும். இப்போ வெப் சீரியல் பார்க்கறதுனால நடக்குமா நடக்காதுன்னு கேட்கவே வேண்டாம். அவங்கக்கிட்ட வெப் சீரியலுங்களை நிறைய பார்க்குறாங்க.